Hello buddies, I'm RJ Subha, grade 10 from Pramod's Garden School. This is a message from Savitri by Aravindo. He saw the perfect in their sad tree's home, wearing the glory of deathless, from Latin in the arms of the ethereal peace, wrapped in the heartbeats of the God. Thank you. Bye. Hi, hello buddies. நான் உங்க அஜய் சார்வி கிரேட் 6 from Primbal's Garden School. Today's Karma Yogi அப்பா message. The right discipline carried to a great extent in mother's work will cross a border and become rigid, losing its value. It is better to break it at that point. Abusing others solves that problem. Thank you. Bye. ஹாய் ஹலோ buddies, நாங்கள் அஜய் கவினா ஃப்ரம் கிரேட் 3 ஃப்ரம் பிரைம்பக்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்னைக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா 10 பெருமை. ஒரு காட்டில் வந்து ஒரு குதிரை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் வந்து ஒரு எலியோ வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது அவங்க பேசி ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்க. அதுக்கப்புறமா காற்று சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து எலி வந்து அதோட பெருமையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கான். என்னப்பா, நான் வந்து யாரை பார்த்தாலும் பயப்படவே மாட்டேன், நான் பாம்பு கூட துரத்தி விட்டுருவேன், சிங்கம் என் பக்கத்தில் கூட வராது அப்படின்ட்டு அந்த எலி சொல்லிகிட்டே போச்சு. அப்போ ஒரு இடத்துல இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சா, நின்றுச்சா. அப்புறமா குதிரை கேட்டுச்சா, ஏன் நின்ற நீ அப்படின்னு கேட்டுச்சா. அங்கே பாரு ஆறு அப்படின்ட்டு அந்த எலி சொல்லிச்சான். அப்போ இந்த குதிரை அந்த ஆறில் போய் நின்றுச்சான். இங்கே பாரு, என் கால் கூட, என் பாடி கால் கூட நிலையில, வா நம்ம போகலாம் அதை கடந்து அப்படின்ச்சா. அப்போ வந்து எலி வந்து அது கையில் வந்து ஹெல்ப் கேட்காம முடிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த எலி சொல்லிச்சான், நான் சொன்னதான் மனசுல வச்சுக்காம நீ என்ன உன் தோல் மேலே அந்த என்னை வச்சுக்கிட்டு நீ போறியா, இந்த ஆறை கடக்குறியா அப்படின்னு கேட்டுச்சா. அப்படிவா வலிக்கின்ட்டு சொல்லிட்டு அந்த குதிரை வந்து கூட்டிட்டு போச்சா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லக்கூடாது. அதை கற்றுக்கிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து அதை பண்ணணும். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் வந்து ஒரு அழகான ஒரு மயில் இருந்தது. அந்த மயிலுக்கு வந்து எப்போவுமே வந்து தான் ரொம்ப அழகு அப்படின்னு ரொம்ப அந்த ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா விலங்குகிட்டையும் போய் நான் தான் அழகு, இதை பாரு என்னோடய தோகை இப்படி இருக்குது, இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, நான் விரிச்சேன்னா அழகாக இவ்வளோ பெருசாக வருது, உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விலங்குகிட்டையும் போய் சொல்லிவிட்டு ஒரு பறவைக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்கள மட்டம் தட்டுற மாதிரியும் நான் தான் இருக்கிறதுலே பேரழகு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிவிட்டு டாமினேட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விலங்குகள்லாம் என்னதான் சொன்னாலும் இது வந்து இப்படி சொல்கிறதுனால அப்படியே டல்லாகிட்டு ஒரு மாதிரி இதுவாகிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் ஒரு கொக்குக்கிட்ட போய் அதே மாதிரி வந்து சொல்லிச்சு, இது மாதிரி வந்து பாரு எனக்கு எவ்வளோ பெரிய தோகை இருக்குது, உனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கே இப்படி இருக்குது, நீ என்னோ கால்லாம் குச்சி மாதிரி இருக்குது, நீ கழுத்து இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு ஒன்றுனா சொல்லிகிட்டு இருந்தோடனே அப்போ அந்த கொக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டுதான், இப்போ சரி ஓகே, உன் அளவுக்கு எனக்கு தோகை இல்லை, எனக்கு வந்து இந்த ரெக்கை இருக்கு இல்லையா, நான் பறந்து போய் அந்த மலை மேலே உட்காந்து இந்த காட்டோட அழகையே ரசிப்பேன், ஆனால் உன்னால் வந்து அவ்வளோ இது பண்ண முடியுமா, அவ்வளோ உயரம் பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுதான். அது உடனே இந்த மயிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து, அதாவது எப்படி நான் ரொம்ப பெருமை பேசிகிட்டே இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் இதை மாதிரி இப்படி சொன்னோடனே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுதான். ஐயோ, நம்ம எத்தனை பேரை நம்ம இதை மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தனி டேலண்ட்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அது அழகு இருக்கும், ஒரு திறமை இருக்கும், நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு சொல்லும் போது அப்போ அவ்வளோ பேரோட மனசும் அவ்வளோதானே கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம வந்து இனிமேல் யாரையும் வந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த மயில் வந்து தன்னோட அழகை பற்றி பெருமை பேசுகிறது வந்து அப்படியே நிறுத்திடுச்சான். ஸோ அவங்கவுங்களுக்கு இருக்க ஒரு திறமையோ இல்லை ஒரு அழகையோ எதையுமே வந்து நம்ம ரொம்ப ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, ஏதாவது இருப்பாங்க. ஸோ யாரையும் யாரு கூடயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணாமல் நம்ம சந்தோஷமாக வாழணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.